அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதியில் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதற்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது அண்ணாமலை அவர்களுடைய பெயர் மிஸ்ஸிங். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தன், இப்படியான ஒரு கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து அதிமுக தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்குனாங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு 5 தொகுதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 11 தொகுதி, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்த்திங்கன்னா 18 தொகுதி, பாஜகவிற்கு 27 தொகுதி ஒதுக்குனாங்க. அந்த 27 தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் வேட்பாளர்களை அறிவிப்பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அறிவிப்பாங்க, நாளைக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் எப்படியோ விட்டுட்டாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலை 27 பேரை விட்டுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய பெயர் மிஸ்ஸிங். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தலைவராக வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பிஜேபியை நோக்கி நகர்ந்தாங்க. இளைஞர்களுடைய செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக பிஜேபியில் அண்ணாமலை இருந்தார். இப்போ அதிமுகவோட கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட உடனே பார்த்திங்கன்னா சரி தலைமையை மாற்றி பார்ப்போமேன்னு சொல்லி மத்திய தலைமை என்ன பண்ணாங்க, அண்ணாமலையை மாற்றிட்டு நயினா நாகேந்திரனை அந்த தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க. அண்ணாமலையினுடைய இடத்த பிஜேபியில் இனி வேறு யாரும் நிரப்ப முடியாது. ஏன்னா கட்சியை வளர்த்தார், தமிழ்நாட்டில் வளர்த்தார். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு இது பாத யாத்திரை போனார். 234 தொகுதியும் சுற்றினார். தடாலடியாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடியவர். அவர் ஏதாவது ஒன்று பேசுனா அது விசுவரூபம் எடுத்து அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது. அப்படிப்பட்ட அண்ணாமலையினுடைய பெயர் இதில் இடம்பெறலை. அப்படிங்கும்போது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா, இது என்னுடைய தகப்பனாருக்கு உடலில் சரியில்லை, அதனால் என்னால் இதில் தொகுதியை மேற்பார்வையிட கூட என்னால் முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை எப்படின்னா நயினா நாகேந்திரன் அண்ணாமலையை ஒரு தொகுதியினுடைய மேற்பாளராக போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு தகுதியான ஒரு இடம் பிஜேபியில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அண்ணாமலையை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். பிஜேபியினுடைய தொண்டர்களுக்கே ஒரு அதிர்ச்சி தான். இருந்தாலும் பாஜக மேலிட தலைமை சொல்கிறத கேட்டுத்தானே ஆகணும். இப்போ அண்ணாமலை தன்னிச்சா எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது பாஜகவுடைய மாநில தலைமை நயினா நாகேந்திரன் அவருடைய சொல் பேச்சு கேட்டு தானே அவர் செயல்பட முடியும். இப்போ போகிற இடங்கள் அங்கங்கே ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு அப்படின்னா அவர் போகிற இடங்களை கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுகிறாரு. ஆனால் நம்ம ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி நடத்துகிறோம்னா இவர் நயினா நாகேந்திரனுடைய அந்த அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ தலைவர் நயினா நாகேந்திரன் தான். ஆனால் அண்ணாமலையுடைய பெயர் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான நபர் அவர் இப்போ களத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தொண்டர்கள் சோர்வாயிருவாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ பிஜேபியில் அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்சியில் முக்கியமான நபர்கள் தான். ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியில் நின்றவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குஷ்பு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குஷ்பு அவர்களுடைய கணவர் அவர் இப்போ புதிய நீதி கட்சியில் இப்போ மதுரை தொகுதியில் நிற்கிறதுனால அவருக்கு குஷ்புக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி பட்டியல் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா கோவை தெற்கு தொகுதியில் நின்ற வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் நிற்கிறாங்க. அண்ணாமலை பெரிதாக கோயம்புத்தூரில் 2 தொகுதியை எதிர்பார்த்தார். கோவை தெற்கு இல்லைன்னா சிங்காநல்லூர் இதை எதிர்பார்த்தார். இதில் பார்த்திங்கன்னா சிங்காநல்லூரும் கிடைக்கிறது மாதிரி இல்லை.
அப்போ வந்து அதில் கொஞ்சம் ஒரு மன வருத்தமும் அண்ணாமலைக்கு வந்து இருக்குது. அது இல்லைலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கட்சிக்காக வந்து நிறையா பாடுபட்டுருக்கிறாரு. இப்போ திமுகவை எதிர்த்து வந்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு இடம் கிடைக்கலையே அப்படிங்கிறது அவங்க பிஜேபிக்காரருக்கு வந்து வருத்தம் தான். இருந்தாலும் இது அதிமுகவை வந்து இப்போ கேட்டிருக்காங்க, ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி, கோயம்புத்தூரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கொடுக்க மறுத்திருப்பாங்க போல். இருந்தாலும் தலைமை சொல்வதை வந்து கேட்டுத்தானே ஆகணும். அண்ணாமலை வந்து தனிச்சாக வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லையா? தலைமை சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 27 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மயிலாப்பூரில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் நிற்பான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டதே வந்து மயிலாப்பூர் தான். மயிலாப்பூரில் தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும்போதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பேன், இது சூசகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து போட்டியிருக்காங்க. இவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலையும் வந்து போட்டியிட்டு தோல்வி தந்தவங்க. தளி அதில் வந்து டாக்டர் நாகேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து போட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் மொடக்குறிச்சியில் வந்து கிருத்திகா செல்வகுமார் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிடுறாங்க. ஊட்டியில் வந்து போஜராஜன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவினாசியில் வந்து எல் முருகன், மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து இப்போ வந்து அவினாசி தனி தொகுதியில் வந்து இப்போ போட்டிடுறாரு. அந்த அவினாசியில் வந்து அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்ற சபாநாயகராக இருந்த தனபாலவர்களுக்கு வந்து சீட்டு இந்த வட்டம் அதிமுக கொடுக்கல. அந்த இடத்த வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால் வந்து நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் நின்று தோல்வியடைந்த எல் முருகன் வந்து இந்த முறை சட்டசபைக்கு வந்து நிற்கிறார். அவினாசி தொகுதியில் வந்து நிற்கிறாரு. திருப்பூர் தெற்கில் வந்து தங்கராஜ் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. கோவை வடக்கு வானதி சீனிவாசன். 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் நின்று கமலஹாசனுக்கும் அவர்களுக்கான ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஓட்டு 2000 ஓட்டு இந்த இடைவெளியில் தான் வந்து வானதி சீனிவாசன் அவர் வெற்றி பெற்றாங்க. இப்போ கோவை தெற்கு வந்து அதிமுக சார்பாக அம்மன் அர்ஜுன் வந்து அந்த களத்தில் நிற்கிறாரு. திமுக சார்பாக செந்தில் பாலாஜி களத்தில் நிற்கிறாரு. அவங்க 2 பேருமே வந்து அதிமுக திமுக கோவை தெற்கு வந்து கடுமையான ஒரு போட்டி வந்து நிலவும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கோவை வடக்கில் வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து அதிமுக வந்து ஒதுக்கியிருக்கு. கோவையில் மொத்தம் 10 தொகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி கோவை வடக்கு மட்டும் பாஜகவுக்கு ஒதுக்குனாங்க. அதுவும் வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த முறை அங்கே போட்டிடுறாங்க. கந்தர்வ கோட்டையில் உதயகுமார் வந்து போட்டிடுறாங்க. திருப்பத்தூரில் வந்து திருமாரன்ஜி, அவர் பார்வர்ட் பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா, திருமாரன்ஜி அவர் வந்து இப்போ அங்கே வந்து போட்டிடுறாரு. மதுரை மேற்கில் வந்து ராமசீனிவாசன், இவர் வந்து மதுரை பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டியிட்டவர் தான். இப்போ வந்து மதுரை தெற்கில் வந்து போட்டிடுறாரு. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியிலேருந்து எம்எல்ஏவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் தொகுதியை கேட்டு சாத்தூர் தொகுதியில் வந்து அவர் வந்து போட்டிடுறாரு நயினார் நாகேந்திரன். சாத்தூர் தொகுதின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இசக்கிராசா தேவர் வந்து போட்டிடுறாரு. அதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இசக்கிராசா தேவர் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு சமுதாய அந்தஸ்தோடு அங்கே வந்து களத்துக்குள்ளே வர்றாரு. அதனால் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டிடுறாரு. வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறார். வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாச்சாமி போட்டிடுறாரு. ராதாபுரத்தில் பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் காந்தி போட்டிடுறாரு. விளவங்கோடில் விஜயதாரணி வந்து போட்டிடுறாங்க. 2021 சட்டசபை தேர்தலின் போது விளவங்கோடில் காங்கிரஸ் சார்பாக கை சின்னத்திலேருந்து போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க 2 வருஷத்துலேயே வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பிஜேபி வந்து சேர்றாங்க. பிஜேபியில் சேர்ந்த உடனே அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. இந்த வட்டம் சட்டசபை தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே விளவங்கோடு தொகுதியில் தாமரை சின்னத்தில் இந்த வட்டம் போட்டி போட போகிறாங்க. 2021 கை சின்னத்தில் போட்டியிட்ட விஜயதாரணி 2026 சட்டசபை தேர்தலில் இப்போ தாமரை சின்னத்தில் வந்து போட்டி போட போகிறாங்க. ஆவடியில் வந்து ராஜசிம்மன் மகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து போட்டிடுறாங்க. திருவண்ணாமலையில் வந்து ஏழுமலை வந்து போட்டிடுறாரு. தஞ்சாவூரில் வந்து முருகானந்தம்
போட்டிடுறாரு. திருவாரூரில் வந்து கோவி சந்துரு. திருவாரூர் வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் பாஜகவும் மோதுது. உதயசூரியனும் தாமரையும் வந்து மோதுது இந்த வட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கில் வந்து கவிதா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. மானாமதுரையில் பொன் பாலகணபதி போட்டிடுறாங்க. குளச்சல்ல சிவகுமார், பத்மநாபபுரத்தில் ரமேஷ், ராசிபுரத்தில் வந்து பிரேம்குமார் இவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்க. இந்த 27 பேருடைய வேட்பாளர் பட்டியலை வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க பாஜக சார்பாக. இதில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெறாது. எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் தான். அங்கே பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வருத்தம் தான். அதுலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க, கட்சி மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதி முடிவு, தனிப்பட்ட முடிவுலாம் எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய வேட்பாளர் பட்டியலை 27 பேரையும் வந்து அறிவிச்சாச்சு. இன்றைக்கி நாமினேஷன் தாக்கல் பண்ணி அவங்களுடைய தேர்தல் களம் போவாங்க. யார் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. திமுகவுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த வருஷம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் பெரும்பாலும் வந்து பேசுகிறாங்க. அதிமுக ஆட்சி அமைஞ்சால் தான் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும். இன்றைக்கி விலைவாசி உயர்வு வந்து கொஞ்சம் ஓரளவாவது கட்டுக்குள்ளே இருக்கும். இது பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் வந்து தடுக்கப்படும். ஆனால் திமுக ஆட்சியில் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அதை வச்சு வந்து மக்கள் பேசுகிறது என்னென்னா, மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி வந்தால் நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாச்சு. இன்னைக்கு தேர்தல் களம் நோக்கி நகர போகிறாங்க. அண்ணாமலை அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறார்? அடுத்து அண்ணாமலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. நன்றி, வணக்கம்.